தேவராஜா குடும்பத்தினரால் கொக்குவில் இந்து கல்லூரிக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட வீடு இன்று தேவராஜா இல்லம் என்னும் பெயரில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த இல்லம் கல்லூரி மாணவிகளின் சங்கீத போதனா அறையாக பயன்படுத்தப்பட உள்ளது. இதனை கல்லூரியின் பழைய மாணவியும் சட்டத்தரணியுமான ஞானலோஜினி சிவஞானம் திறந்து வைத்தார். அன்பளிப்பாக வழங்கப்பட்ட காணியின் உள்ளக விளையாட்டரங்கை பழைய மாணவியும் ஆசிரியருமான இளங்கோவன் கிருபாகரி திறந்து வைத்தார். கல்லூரிக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட இல்லத்தை கல்லூரியின் பழைய மாணவரான ராகு தேவராஜா, சுகந்தா தேவராஜா ஆகியோரால் வழங்கப்பட்ட நிதியிலிருந்து புனரமைக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டது. காலை கிருபாகர சுப்பிரமணிய கோவிலில் விசேட பூசை இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து அதிதிகள் மாணவர்களின் பேண்ட் வாத்திய அணிவகுப்பு மரியாதையுடன் அழைத்து வரப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன. ஏனைய பெயர் பலகைகள் கொக்குவில் இந்து கல்லூரி அதிபர் அகிலதாஸ், முன்னாள் கொக்குவில் இந்து கல்லூரி அதிபர் பஞ்சலிங்கம், திருமதி சுப்பிரமணியம் மாலதி, இளைப்பாறிய கொக்குவில் இந்து கல்லூரி அதிபர் கமல்நாதன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன் கலந்து கொண்டார். பெயர் பலகை தெரிவிக்கம் செய்த திரு ஏ பஞ்சலிங்கம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பெயர் பலகையை காணி வரைபடத்தில் திற நீக்கத்தை செய்து வைத்த எமது